Hello everyone, welcome back to my channel. சூப்பரான ரைஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவியும் பார்த்துடலாமா? ஒரு கப் ரைஸ் இருக்குது. அடிக்கடமான பாத்திரத்தில் வச்சு 1.25 கப்பு தண்ணி, சால்ட்டு, கொஞ்சமாக சால்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் ஆயில், 1 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுணும். தண்ணி சுண்டு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக பேனை ஆஃப் பண்ணிட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்து போட்டு நம்ம வெந்து வந்த ரைஸ் ஃப்ளோரை தட்டில் போட்டு கிளாஸ் வச்சு ஃபஸ்ட்டு கலக்கி விடுங்க. உடனே கலக்கி விட்டுட்டே தான் இருக்கணும். அதனால கிளாஸ் வச்சு கையில் சூடு படக்கூடாதுன்றதுக்காக கிளாஸ் வச்சு நல்லா பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வச்சு நார்மல் வாட்டர், சில் வாட்டர் வச்சுட்டு கையை தொட்டு பேசணும்னா சூப்பராக இருக்கும். கைக்கும் சூடு தெரியாது. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா சாஃப்ட் டோவாக பசஞ்சிடணும். நெக்ஸ்ட் இருக்க சப்பாத்தி மாவு, ஃபுல் ப்ரொசீஜர் சப்பாத்தி மாவு தான். ஆனால் ரைஸ் வச்சு ரைஸ் ஃப்ளோர் வச்சு நம்ம பண்ணுறோம். தெரிஞ்சுட்டு ரைஸ் ஃப்ளோரை 2 பக்கம் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக பண்ணி வச்சுருந்த டோவை உருட்டி அதை ஷேப்பாக கட் பண்ணிக்க வேண்டியதான். பத்திரி ரெடிங்க. இந்த பத்திரியை இந்த தோசை தவாவில் போட்டு சுட்டு ஆயில் போடாமல் சுட்டு எடுத்தால் முடிஞ்சிச்சுங்க. பிளான் ஓவர். சரி, சூப்பராக வந்த சாஃப்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். நான் ஒரு ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஏன்னா நோ ஆயில், நைட்டில் சிம்பிள் டிஷ். நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிடுவீங்களா? அதுக்கு பதிலாக 1 டைம் ரைஸ் பத்திரியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னிங்கில் சாப்பிட்ற மாதிரி தான் கண்டிப்பாக தேங்காய் பால் கூட எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் தேங்காய் பால் நிறைய பேருக்கு இறங்காதுன்றதுக்காக தோசை தவாவில் போட்டு சுட்டும் போது அது பூரி மாதிரி நல்லா புஃப்னு வந்துச்சுங்க. லைட்டாக தோசை கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி தான் விட்டாச்சு. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக பூரி மாதிரி உப்பி வந்தது. ரொம்ப சாஃப்ட்டு. ரொம்ப நேரமாக அது சாஃப்டாக தான் இருந்துச்சு. சப்பாத்தி மாதிரியோ இல்லை வேறு எந்த மாதிரியோ ஹார்டாலாம் ஆகலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எத்தனை ஊர் டிஷ் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்தாலும், புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்தாலும், கேள்விப்படாத டிஷ்ஷை அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றவங்க எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சிம்பிளான மீல் மேக்கர் கிரேவி பார்த்துலாமா? சின்ன சின்ன மீல் மேக்கர் போட்டு சேம் பன்னீர் பட்டர் மசாலா பிளான், அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு ப்ளஸ் கேஷ்யூஸு, ட்ரை சில்லி போட்டிருக்கேன். காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக ட்ரை சில்லி யூஸ் பண்ணி ஆயிலில் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நெக்ஸ்ட் அதை ஆற வச்சு அரைச்சி எடுக்க வேண்டியது தான். பிளான் ஓவர். ஆல்மோஸ்ட் டிஷ் கம்ப்ளீட்டட். ஒரு 1/2 hour கூட ஆகாது. இந்த ரைஸ் பத்திரி உருட்டுனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி அதை ஷேப்பாக கட் பண்ணி எடுத்து தான் அந்த பஃப்பாக உப்பி பூரி மாதிரி வருது. அதனால் அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இந்த கிரேவி தான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு பட்டர், சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயத்தை ஒரு 1/2 வெங்காயம் போட்டால் போதும். அது வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சு விழுது போட்டு தண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டு நல்லா கொதி வர ஸ்டேஜில் இருக்குங்க. கொதி வந்த பிறகு நம்ம கழுவி ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச மீல் மேக்கருக்குள்ள அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோம். பேட்ரு, சால்ட். ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் டச் வந்தாச்சுங்க. இந்த ஃபினிஷிங் டச்சில் மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும், ஆம்ச்சூர் பவுடரும் ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டாப் டக்கராக நான் ஃப்ரெஷ் க்ரீம் மறந்துட்டேன். அதனால் சர்வ் பண்ணும்போது தான் ஆட் பண்ணியாச்சு. இது கூட சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்ப்ரிங்கிள், ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம மஸ்ட் ட்ரைங்க. இது யாருன்னா வீட்டில் போர் அடிச்சு ஆல்ரெடி இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 பத்திரி கூட நல்லா மீல் மேக்கர் கிரேவியை சூடாக ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக வந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரைங்க. Okay guys, bye-bye. Thank you. Thanks for watching. Video பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you. Happy cooking.